பயிற்சி 5.2 கொஸ்டின் நம்பர் 6. x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என்ற அதிபரவளையத்தின் செவ்வகல நீளம் 2b ஸ்கொயர் பை a என நிறுவுக. ஓகே, இதுவே அதிபரவளையம் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் ஸ்கொயர் வரனால இது எக்ஸ் அச்சுக்கு இணையான அதிபரவளையம். அதனால தான் இந்த டயக்ராம், இந்த படம் வரைஞ்சிருக்கிறேன். அவங்க கொடுத்துருக்கிற சமன்பாடு எடுத்து எழுதி அதை சமன்பாடு 1ன்னு பிரதியிட்டுருங்க. ஓகே, இப்போ இங்கே வாங்க. இது வந்து குவியம் இல்லையா, அங்கே எஸ் இருக்கும், இந்த இடத்துல எஸ் டேஷ் இருக்கும். நம்ம ஒரு சைடை மட்டும் எடுத்துக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, செவ்வகல நீளம். இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, எல் டேஷ், இதுதான் செவ்வகல நீளம். இதோட ஆன்சரு 2b ஸ்கொயர் பை ஏன்னு ப்ரூஃப் பண்ணோம். இப்போ நம்ம குவியத்துலேருந்து தான் அந்த கணக்கை ப்ரொசீட் பண்ண போகிறோம். குவியத்தோட ஃபார்முலா ஏஇ, 0. ஏஇக்கு பதிலாக என்னன்னு எழுதலாம், சின்னு எழுதலாம். அப்போது சின்றது எக்ஸ் புள்ளி, 0ன்றது ஒய் புள்ளி இல்லையா. அப்போ இந்த எல்லில் எக்ஸ் புள்ளி சின்னு நமக்கு தெரியும், ஒய் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இங்கே எல் டேஷில் சி தெரியும், ஒய் அதாவது இந்த இடத்துல ஒய் புள்ளி வந்து நமக்கு தெரியாது. இப்போ இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சி இருக்குது இல்லையா, இது வந்து எக்ஸ்ன்னு தானே சொன்னேன். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி என சமன்பாடு 1ல் பிரதியிட. ஸோ இந்த கணக்கில் இதுதான் மெயின் திங். எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு போய் பிரதியிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் வர இடத்துல என்ன போட போகிறோம், சி ஸ்கொயர். மீதி எல்லாம் அப்படியே எழுதலாம், பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக சி ஸ்கொயர்னு போடுறோம். இதில் நம்ம ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட் சின்னு தெரிஞ்ச எக்ஸ் புள்ளி, ஒய் புள்ளி தெரியாது. ஸோ இந்த சமன்பாட்டிலேருந்து நம்ம ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், அந்த +1 இந்த சைடு வந்தால் -1 ஆகிடும். இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து எல்சிஎம் எடுக்கிறீங்க, இங்கே 1 இருக்கிற மாதிரி இல்லையா. அப்போ ஏ ஸ்கொயருக்கு 1 எல்சிஎம் எடுத்தால் ஏ ஸ்கொயர் வந்துடும். மேலே இருக்கிற சி ஸ்கொயர் அப்படியே எழுதுங்க, மைனஸ் இந்த ஏ ஸ்கொயர் இங்கே போயிடும். இந்த இடத்துல 1 × ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர். இந்த சைடு அப்படியே தான் இருக்கும், ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஓகே, அதிபரவளையத்துக்கு சி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படியே எழுதுறீங்க. மீதி கீழே இருக்கிறது இந்த சைடெல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே வரும். இப்போது ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல். அப்போ என்ன வரும், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். சரி, குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். ஒய் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இந்த சைடு வருது, பி ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் பெருக்கினா b/4 வருது. இப்போ ஒய் ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்கட்டும், ஈக்குவல் டு b/4. இந்த பெருக்கில் இருக்கிற ஏ ஸ்கொயர் வகுத்துலாம் மாறிடும். இப்போ நம்ம ஒய் வேணும், ரூட் எடுக்கலாம். அப்போ ரூட் எடுத்தோம்னா என்ன வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ், இது ரூட் எடுக்கும்போது b/4 பி ஸ்கொயர்னு வந்துடும், ஏ ஸ்கொயர் வந்து ஏன்னு வரும் இல்லையா. ரூட் எடுக்கும்போது b/4 பை ரூட் ஏ ஸ்கொயர். ஸோ இது பி ஸ்கொயர், இது ஏன்னு வரும், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு. அப்போ ஒய் கோஆர்டினேட், அதாவது ஒய் புள்ளி நமக்கு 2 கிடச்சிருச்சு. ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ, இன்னொன்று மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. ஸோ அதை தான் நான் இந்த ஃபார்முலாவில் எழுத போகிறேன். ஒயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு, பி ஸ்கொயர் பை ஏ, மைனஸ் வந்து இங்கே வரும், மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. ஓகே, இப்போது செவ்வகல நீளம் அப்படின்னால எல் டேஷ், அதான் எல் டேஷ். இதோட டிஸ்டன்ஸ், தொலைவு கண்டுபிடிக்கணும். தொலைவு கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை, ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் போதும். என்னது, இப்போ இங்கே சி ஒரே மாதிரி இருக்கா. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் என்ன செய்யணும், பெரியது மைனஸ் சிறியது. அப்போ பெரியது ப்ளஸில் இருக்கிறது பெரியது, மைனஸ் சிறியது உள்ளே இருக்கிறது ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். நிறைய பார்த்துருக்கோம் நம்ம இந்த மாதிரி. ஓகேவா, அதாவது தொலைவு கண்டுபிடிக்க ஒரு ஷார்ட்கட்டு, பெரியது மைனஸ் சிறியது. இப்போ இதில் பெருசு வந்து ப்ளஸில் இருக்குதான் பெருசு, அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸ், சிறியது யார், இந்த மைனஸ் பி ஸ்கொயர், அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஈக்குவல் பி ஸ்கொயர், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஒரு பி ஸ்கொயர் பை ஏ ப்ளஸ் ஒரு பி ஸ்கொயர் பை ஏ, ஒன்று மாதிரி தான் அர்த்தம். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 2b ஸ்கொயர் பை ஏ. ஸோ கொஷினில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கேள்வி தூக்கி அப்படியே எழுதுங்க. தேர்ஃபோர் அதிபரவளையத்தில் செவ்வகல நீளம் 2b ஸ்கொயர் பை ஏ என நிறுவப்பட்டது. ஸோ ஈஸியான சம்மு, இம்பார்ட்டண்ட்டான சம்மு. கரெக்டாக அந்த டயக்ராம் படம் வரைகிறீங்க, இது கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த சமன்பாடு 1ல் பிரதிட்டோம்னா இதெல்லாம் நீங்கள் ஆசிட்டிஸ் போடுறது தான். எல்சிஎம் எடுக்கிறது, குறுக்கு பெருக்கல் எடுக்கிறது, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற ஷார்ட்கட்டு. ஸோ ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த சம் போகலாம்.